ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு கர்நாடகாவோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வாங்கிபாத். ஆல்ரெடி வந்து ட்ரெடிஷ்னல் பிராமின் ஸ்டைல் வாங்கிபாத் பொடி எப்படி ரெடி பண்ணி கொஜ்ஜு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சாத்துல கலக்கிறது எப்படின்றதும் ஒரு மெத்தட் போட்டிருக்கேன். இன்னைக்கு அதே ஒரு விஷயம் குக்கர்ல பண்றது எப்படி, இது ரொம்ப சீக்கிரமாவும் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் தான் நான் பண்றது. ஸோ இன்னைக்கு வந்து இதுல வந்து நீங்க அரிசிக்கு பதிலா கோதுமை ரவை இருக்கு இல்லையா, கோதுமை உடைச்ச கோதுமை, அது வச்சு நீங்க பண்ணலனா கூட இந்த ஏகாதசி மாதிரி நாட்கள்ல கூட இந்த ஐட்டத்தை நீங்க பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதோட ஒரு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியோ இல்லை தக்காளி தயிர் பச்சடியோ பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு குக்கர்ல வந்து எண்ணெயும் நெய்யுமா கொஞ்சம் குத்தி ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். சாமான்கள்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அது என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஸோ எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்துன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நான் ஒரு சிம்பிள் டிஷ்ன்னு சொல்றது ஒரு சிக்னேச்சர் டயலாகா எடுத்து இன்னைக்கு நிஜமாவே சிம்பிள் டிஷ் தான். ஏன்னா ரொம்ப லேட்டா தான் எழுந்துனேன், காத்தால முடியல, ஒரு மாதிரி வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு டேல வந்து இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். ஸோ தட் எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் லேசி டேல இது இந்த மாதிரி மெனு எடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப ஒரு கமெண்ட் படிச்சேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு சப்ஸ்கிரைபர் 81 இயர் ஓல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா. நான் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கேன், எனக்கு திருப்பி எங்க ஆத்துல போய் குக் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ரெசிபிஸ் பார்த்தாக்கா அப்படின்னா எனக்கு அது ரொம்ப 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 ஒரு பயங்கர உற்சாகம். காத்தால டல்லா இருந்தேன்னா ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பா ஆயிட்டேன் டக்குன்னு. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய உற்சாகம். உங்களுடைய ஒரு கமெண்ட்டுமே என்னை வந்து நன்னா பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கறது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முடிஞ்ச மட்டும் யாருடைய மனசையும் வலிக்காம யாருக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தாத ஒரு செயல் செய்யணும்ன்றது என்னுடைய இது. பட் எப்பயுமே பொது வெளிகள்ல ஒருத்தருக்கு நம்ம பிடிச்சோம் அப்படின்னா 4 பேருக்கு பிடிக்காதவாளா தான் நம்ம இருப்போம். அது ரொம்ப கஷ்டம். 100 பேர் இருந்தா 100 பேரையும் நம்ம வந்து சந்தோஷப்படுத்த வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு எல்லா பெரியவா கிட்ட இருந்து நல்ல கமெண்ட் வருது, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம இப்ப குக் பண்ண போலாம் வாங்கோ. இன்னைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கிற காயெல்லாம் பார்த்தேன்னாக்கா இதுதான் தக்காளி, இது வாங்கிபாத் கத்திரிக்காய், கொத்தமல்லி, இந்த ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கு உண்டான தலிகையில் இருக்க போகிறது. ஸோ வாங்கிபாத் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து குக்கரில் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான சாமான்கள்னு பார்த்தாக்கா வாங்கிபாத் கத்திரிக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் குக்கரில் போடுறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம். நேர வதக்கி பண்ணிச்சு மெல்லிசாக கட் பண்ணிக்கணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வாங்கிபாத் பொடி 3 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன், கொப்பரை, டெசிகேட்டட் கோகனட், அதுக்கப்புறமா பட்டாணி, தக்காளி, அப்புறமா புளியை நினச்சின்னு இது 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். இதுக்குண்டான ஜலம் என்னன்றதை சொல்கிறேன். உப்பு எடுத்துட்டுருக்கேன், நெய் கொஞ்சமாக, கடலெண்ணெய் 2த்தையும் சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதில் நான் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன், பொரிய ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு 4 வத்த மிளகா, இதில் பேடிகி மிளகா போட்டினாலும் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். நான் இன்றைக்கி பர்பஸாகவே நார்மல் மிளகா போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது பாருங்கோ. அது பேடிகி மிளகா என்ன பண்ணுறது, நிறைய கலர் கொடுக்கறது. ஸோ இப்போ நினச்சிக்கிறோம் நம்ம ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்ட்டு. பேடிகி மிளகா நான் ரிப்பீட்லி டெல்லி அது வந்து கலர் தான் கொடுக்குமே தவிர அது மிளகான்றதுக்கு உண்டான குணமே கிடையாது. லிட்டில் பிட் தித்திப்பாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் மோர் சாதத்தில் வறுத்த மிளகா சாப்பிட்டாக்கா. இப்போ நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை பட்டாணி, இதோட தக்காளி, இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்குண்டான மஞ்சள் பொடியும் போட்டுடலாம்.
இப்போ வந்து பட்டாணி தக்காளி எல்லாமே போட்டிருக்கேன், வதங்கின்னு இருக்கு. நம்ம இப்போ வந்து இந்த வாங்கிபாத் கத்திரிக்காய், இந்த வாங்கிபாத் கத்திரிக்காய் வந்து வாங்கிபாத்துக்கு பண்ணச்சதான் அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதோட தோலை ஒரு விதமான ரஃப்னஸ் கொடுக்கும். ஸோ நிறைய ஐட்டங்களுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து செட் ஆகாது. ஸோ நம்ம இப்போ இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நீங்கள் நேராக பொடி ரெடி பண்ணி கொஜ்ஜு ரெடி பண்ணிச்சு கொஞ்சம் மெல்லிஸாக பண்ணிக்கோங்க. குக்கர்ன்றதுனால கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது கரைஞ்சி போயிடுச்சுன்னா சாப்பிட்றச்ச கத்திரிக்காய் கிடைச்சாதான் டேஸ்ட்டு. இதுக்குண்டான உப்பை நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ இதை ஓரளவுக்கு நான் கலந்து விட்டுன்னு இருக்கேன். ஸோ கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வாங்கிபாத் பொடி எல்லாம் ஆட் பண்ணலாம். வாங்கிபாத் பொடி வந்து நான் ஆத்துல அரைச்சு வச்சிருக்கேன், அதை தான் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல பொடியோட என்னென்ன ஐட்டங்கள்ன்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கோங்க. அதை யூஸ் பண்ணி கொஜ்ஜு ரெடி பண்ணி பண்றது வந்து ஒரு 8-9 மாசத்துக்கு பின்னாடி போய் பார்த்தேன்னாக்கா தெரியும். சில பேர்லாம் வந்து இதுக்கப்புறமா இங்க ஆட் பண்றேன் அப்படிலாம் சொல்றால, அதெல்லாமே எனக்கு இன்னும் புரியல. அதுக்கு எனக்கு எஃபோர்ட் எடுத்து போட்டு செய்யற அளவுக்கு நிஜமாவே எனக்கு டைம் இல்லை. அவசரமா குக் பண்றேன், அப்படியே எடிட் பண்றேன், அப்படியே போஸ்ட் பண்றேன். பாவம் நீங்களாமும் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் என்ன நான் அப்கிரேட் பண்ணிக்கணும்னாக்கா எனக்கு கொஞ்சம் மென்டலி ரிலாக்ஸ்டா ஒரு டைம் வேணும். அப்பதான் அதை பண்ண முடியும். நான் ரொம்ப புலம்புறேன்னு நினைக்கிறேன் இப்பெல்லாம். தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. சூழ்நிலைகள் அந்த மாதிரி நம்மளை வந்து எதோ பேசிண்டே இருக்க வைக்கிற மாதிரி ஆயிடுறது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை நல்லா வதக்கின்னு இருக்கேன் இல்லையா. இப்போ நம்ம வந்து இந்த வாங்கிபாத் பொடி போட்டுக்கலாம். வாங்கிபாத் பொடி நான் ஆத்துல அரைச்சது, டிஸ்கிரிப்ஷன்ல மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து 3 டீஸ்பூன் வாங்கிபாத் பொடி போட்டுருக்கேன். கூடவே டெசிகேட்டட் கோகனட், இது ரெடிமேடு தான், கடைகள்ல எல்லாம் இப்படி கிடைக்கிறது. நான் இது வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுருக்கேன். அதே போல வெல்லம் 1 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இப்ப நம்ம இதெல்லாம் இப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுன்னு இருக்கோம் இல்லையா. இந்த நேரத்துல கரைச்சி வச்ச புளி ஜலத்தை இதோட ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1/2 டம்ளர் இருக்கு புளி ஜலம். அரிசி பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் இது 1 டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட ரெகுலர் சாப்பாட்டு அரிசி தான். இந்த அரிசி வந்து 1 டம்ளர் எடுத்துட்டா 2.5 டம்ளர் தண்ணி விடணும் யூஸ்வலி. நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு வந்து 2 டம்ளர் ஜலம் தான் எடுத்துக்க போறேன். இப்ப புளி ஜலம் ஒரு 1/2 டம்ளர் ஆல்ரெடி நான் குத்திருக்கேன். ஸோ அதனால இதை அலம்பிட்டு 2 டம்ளர் ஜலம் வந்து அரிசியில குத்தி நான் அதை எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நல்லாவே கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக எடுத்து நான் இப்போ வந்து அரிசியை அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை இதோட சேர்த்துட்டுலாம். ஆல்ரெடி வந்து ஒரு புளி ஜலம் இருக்குது, தக்காளியிலேருந்து ஜலம் விட்டுருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்து ஜலம் வைக்கணும். இப்போ நான் 1 டம்ளர் ஜலம் குத்திருக்கேன். அப்புறம் தக்காளி புளி ஜலம் எல்லாம் சேர்த்து இப்போ இன்னும் ஒரு 3/4 டம்ளர் ஊற்றிண்டா போகிறோம். நான் கூட 2 டம்ளர் விடலான்னு நினச்சேன், ஆனால் தக்காளியிலேருந்து நிறையாவே ஜூஸியாக ஜலம் வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் ஜலத்தை கம்மி பண்ணிட்டேன். ஸோ இப்போ மொத்தமாகவே 1.25 டம்ளர் ஜலம் தான் அரிசி குத்திருக்கேன். ஆல்ரெடி 1/2 டம்ளர் வந்து நம்ம புளி ஜலம் ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளியிலேருந்து வந்த ஜூஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ எல்லாமே கணக்கு 2 டம்ளர் வரும். ஸோ இதுக்குண்டான கொத்தமல்லி தழை வேணுங்கிறவா இதில் வந்து தாளிக்கரைச்ச வேர்க்கடலை தாளித்து போடலாம், நல்லாயிருக்கும். அதே போல் கடைசியாக முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து கொட்டினாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அந்த அலங்காரங்கள்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வாங்கிபாத் சிம்பிளிஃபைடு மெத்தடாக தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் இதை மூடி போட்டு ஒரு 3 விசில், உங்கள் ஆற்று அரிசி எவ்வளோ தூரம் வருன்றதை பார்த்து நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் உதிராக வரும். நார்மலாக சாதம் வெடிக்கிறதா இருந்தால் 4 விசில் விடுவேன், கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும்னு. இன்றைக்கி நான் 3 விசில் விட்டால் போகிறேன்னு விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒன்மோர் விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் சமீபத்தில் வந்து மொசரு பஜ்ஜி வந்து வீடியோ போட்டிருந்தேன், மைதா மாவு போட்டு. ஸோ நான் இன்றைக்கி அதுலேயே இந்த வாங்கிபாத்துக்கு வந்து மொசரு பஜ்ஜி தொட்டு சாப்பிட்டாக்கா
ஒரு ரைத்தாவோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் கோதுமை மாவு போட்டு வச்சிருக்கேன், மாவு கலந்துருக்கேன். ஸோ நீங்கள் கூட கோதுமை மாவில் ட்ரை பண்ணலாம். பட் அக்கேஷ்னலி மைதா மாவு சாப்பிட்றதுலலாம் ஒன்றும் தப்பே கிடையாது. திடீர்னு எல்லா இன்ஸ்டா இது அதெல்லாம் வந்து எல்லாம் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. சரி, நம்ம பழைய காலத்துல என்ன ஃபாலோ பண்ணோமோ, நம்ம பெரியவா ஃபாலோ பண்ணதை ஃபாலோ பண்ணாலே போறோம். இந்த நெட்ல கொடுக்குற ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மள கன்ஃபியூஷன் தான் பண்ணும். அக்கேஷ்னலி ஒரு 2 months 3 months ஒன்ஸ் மைதாவோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்றதுனால ஒன்றுமே தப்பே கிடையாது. நிறைய பட்சணங்கள்ல நம்ம மைதாலாம் கலந்து பண்ணுவோம். ஸோ அதனால ரேராக சாப்பிட்றதுல தப்பு இல்லை. அதையே வாரத்தில் 3 நாள் 4 நாள் சாப்பிடக்கூடாது, அதுதான் தப்பு. ஸோ நான் இன்னைக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் மைதா மாவு கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தாப்புல நம்ம மொசரு பஜ்ஜி கோதுமை மாவு வச்சு நான் இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதால் தான் நான் எல்லாமே எடுத்துட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன், 4 டீஸ்பூன் அரிசி மாவு. எல்லாருக்கும் 2 பீஸ் வந்தால் போகும், அதுக்கு மேலே ஜாஸ்தி வரணுன்றதில்ல. ஸோ அதுக்குண்டான உப்பு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். வெங்காயம் வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டு பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு போட்டுருக்கேன். கொஞ்சமாக இதுக்குண்டான பெருங்காயம். அதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாகவே கேர்டில் தான் நம்ம பிசிவோம். இதை நல்லா இப்போ கலந்து கெட்டியாக கலந்துன்ட்டு காமிக்கிறேன். அடுப்பில் எண்ணெய் சுட்டுருக்கு, இது ரெடியான கையோடு நம்ம போட்டு எடுக்க வேண்டிதான். ஸோ எண்ணெய் சுட்டுருக்கு, மாவும் அழகாக பிசைஞ்சிட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சுட்டா போகிறோம். அரிசி மாவு 4 ஸ்பூனும் 2 டீஸ்பூன் கோதுமை மாவு போட்டுருக்கேன், அதனால தான் அந்த கலராகவே இருக்குது. அதாவது குட்டி குட்டியாக போடுங்கோ, குணுக்கு டைப்பில் இருக்குது அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் நம்ம கிள்ளி போடுறதுனால அது அப்படி இருக்குது. அடமாவு வந்து மீந்தாக்கா நம்ம லாஸ்ட்டாக புளிச்ச உடனே எங்கள் அம்மாலாம் அது மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுருவா குணுக்குன்னு சொல்லிட்டு. அதில் வந்து மெஜாரிட்டி பருப்புகள் ஜாஸ்தி, அது ப்ரோட்டீன் ரிச்சு. அதுவுமே இப்போ அப்பாவால் அடை சாப்பிட முடியாது, அப்பாவோட மோஸ்ட் ஃபேவரட் அதெல்லாம். இப்போ பண்ணினா ஆசைப்படுவா, அதனால தான் நான் அதெல்லாம் பண்ணலை. ஒரு நாள் உங்களுக்கு அடையும் பண்ணி காமிக்கிறேன், பின்னாடியே அதுக்குண்டான குணுக்கு ஐட்டத்தையும் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அரிசி மாவு, கோதுமை மாவு, வெங்காயம் தான் கிள்ளி போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து கம்ப்ளீட்டாக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மொசரு பஜ்ஜி ரெடி ஆகிடும். எல்லாத்தையுமே பொரிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ அடுத்தாப்பில் நம்ம சிம்பிள் ஒரு தக்காளி தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எண்ணெய் வச்சுன்ட்டு கடுகு, பச்சை மிளகா, கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயம் போட்டு லேசாக ஒரு வதக்கிக்கலாம். வதக்கின கையோடு நம்ம தக்காளியை ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கின்ட்டு நான் தயிர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பார்த்தெல்லாம் தயிரில் உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வதக்கிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் சுருங்கின கையோடு எடுத்து தயிரில் போட்டோன்னா நமக்கு தக்காளி தயிர் பச்சடி ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி எடுத்தோம், இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். குழையவோ இல்லைன்னா கரையவோ வேண்டாம். இதை எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் அதில் தயிரோடு கலந்துடுறேன். அது அப்படியே ஜஸ்ட்டு ஸோ இன்றைக்குண்டான தளிகை சுட சுட ரெடியாக எடுத்து சிம்பிள் அண்ட் எம்மி தளிகை தான். இப்போ வந்து வாங்கி பாத் எப்படி ரெடியாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட் கிளாஸாக ரெடியாக இருக்குது பாருங்க. அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு. அதே போல் கரையும் இல்லை. தக்காளி தயிர் பச்சடி, மொசரு பஜ்ஜி, இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பஜ்ஜி வந்து மஸ்ட்டு கிடையாது, மிளகா பஜ்ஜி கூட இதுக்கு போட்டுக்கலாம், தயிர் பச்சடியோடு சாப்பிட்லாம். அதே போல் பஜ்ஜியில் வந்து மொசரு பஜ்ஜியில் வந்து வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிட்டேன்னா கம்ப்ளீட்டாகவே நோ ஆனியன் நோ கார்லிக் தளிகை தான். இதை வந்து நீங்கள் 4 கிழமையில் கூட 2 பேர் இருக்கோம், சிம்பிளிஃபைடாக இருந்தால் போகிறோம், வெங்காயம் பூண்டு வேண்டாம் இன்றைக்கி அப்படின்னு நினைக்கிற நாட்களில் தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.